ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைனிங் ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஓப்பன் சைடு இருக்கிறத வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எதுக்காகனா அன்இவனாக இருக்க கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னா தான் நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்கும் போது நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஹார்ம் ஹோல் கிட்ட கீழேருந்து மேலே இழுத்துட்டு நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்டுக்கு பக்கமும் வெளியே இருக்க மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸுக்காக நம்ம சேர்த்து விட்டுக்கிறோம். ஓகே, நம்மளுடைய பேக்கு நெக்கோடைய அந்த வளைவு வரையும் போது மட்டும் நம்ம கீழேருந்து நான் வச்சுருக்க மாதிரி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கர்வ் வரைஞ்சிங்கன்னா தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்ம அந்த வளைவு யூ ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக உள்ளே தள்ளிட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ம் ஹோல் சைடு இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வேஸ்ட்டோடைய லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எடுத்திருக்க இந்த ப்ளவுஸில் கீழே வேஸ்டோடைய லென்த் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கா. இதை நான் இப்போ காட்டின மாதிரி அப்படியே மடித்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா நமக்கு அளவு கண்டிப்பாக மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ என்ன பண்ணலான்னா டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம 4ஆல் எப்பவும் போல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணால் மட்டும்தான் நான் எடுத்திருக்க இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்திருக்க ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அப்படியே மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிடைச்ச அளவு 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் சைடு வந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து ஒரு 1 இன்ச் விடணும். அந்த 1 இன்ச் எதுக்காகனா இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் டாட் அடிப்போம். அதுக்காக சேர்த்து விட்டுட்டு 1.5 இன்ச் வந்து எக்ஸஸாக நம்ம சீம் அலவன்ஸுக்காக எப்பயும் போல் விட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒன்று தான் ஆர்ம் ஹோலுடைய வளைவு வரையணும். அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 சைடோடைய சென்டர் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையிலேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது ஓகே, நம்ம கட் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஒரு சேஞ்சால் நீங்கள் வந்து இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் பின்னு வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்க வேண்டிய அவசியமே வராது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்களா? பேக் நெக்கு கட் பண்ணும்போது ஓகே, நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நான் காட்டுற மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கிட்டு பேக் நெக் கட் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல தான் அந்த சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் நெக்கை எப்பயும் போல் கட் பண்ணாமல் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம இருக்க மாதிரி வளைவை கட் பண்ணி எடுத்தோம்னா காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த ஷோல்டருடைய இது வந்து உள்ளேயும் தள்ளி வராது, வெளியும் தள்ளி போகும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த டிப்பை வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டில் இருக்க மாதிரியே ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்க மார்க்கிங்கெல்லாம் அப்படி இருக்க மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காட்டுற மாதிரியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எடுத்து ஃப்ரண்ட் நெக்கோடைய லென்த்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக கரெக்டாக அதை மேலே பிடிச்சிக்கிட்டு ரெடி அளவுக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டு இப்போ அந்த வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் காட்டுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸுக்காக விட்டு கட் பண்ணணும். நிறைய பேர் வந்து விடாமலே கட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம கொக்கி போடும்போது வந்து எட்டாமல் இருக்கிற ப்ராப்ளம் வந்து வரும்.
ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து பேக் சைடில் இருக்க ஆர்ம் ஹோல் கர்வை விட 1/2 இன்ச்சு உள்ளே இருக்க மாதிரி ஒரு உள்ளே தள்ளி ஒரு வளைவு வரைஞ்சி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த டாட்டோடைய லென்த்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு மேலே அந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிட்டு அந்த ஷோல்டர் ரெடி அளவுலேருந்து கீழே வந்து அந்த டாட்டை இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பட்டி பீஸும் மேலே இருக்க பீஸும் ஜாயின் பண்ண இடத்துல இருக்க பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துக்காமல் ஒரு 1.25 இன்ச்சு வந்து வெளியே தள்ளி எடுக்கணும். அது எதுக்காகனா நம்ம வந்து டாட் பிடிப்போம் ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் மேலே கீழே ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 இன்ச் மொத்தம் 1.5 இன்ச்சு வந்து எக்ஸஸாக தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தாட்ட பக்கம் அந்த ஹார்ம் ஹோல் கிட்டேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு பட்டி எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த டாட்டு ஷேப்பை வந்து தேவைன்னா வரைஞ்சி எடுத்துக்கிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோமோ டாட் பிடிப்போமோ அங்கெல்லாம் வந்து நாச்சஸ் போட்டு வச்சுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கை கட் பண்ண போகிறோம் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்க பீஸை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அந்த ஃபோல்டு பண்ண சைடு வந்து நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரியும் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து எப்பயுமே வந்து அன்ஈவனாக இருக்க கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துடணும் மார்க் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா லைனிங் பீஸையும் மெயின் கிளாத்தையும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்மளுடைய அளவு ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணலாம். கையை வந்து பின்னாடி இருக்க பக்கம் தான் வச்சு பண்ணணும் எப்பயுமே. பேக் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப இழுத்த மாதிரி வேணால் லைட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்க சுற்றளவை மார்க் பண்ணிக்கிட்டு மேலேயும் மார்க் பண்ணிக்கிட்டு சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ப்ளவுஸில் அந்த ஸ்டிச்சஸ் எங்கே போட்டிருக்காங்களோ பேக் சைடு அந்த இடத்துல நம்மளோட கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே லைன் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு பக்கமே நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்காக சீம் அலவன்ஸுக்காக 1/2 இன்ச்சு அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்காக வரைஞ்சிக்கிட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் உள்ளே தள்ளி கொடாஞ்சி கட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கிறோம் சென்டரில் ஒரு 2 பக்கமும், அப்புறம் ஃப்ரண்ட்டு பக்கம் கட் பண்ணி எடுத்த பக்கமும் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க கிளாத்தில் வந்து பட்டி பீஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக பட்டிக்காக ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தை வச்சு அதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் காட்டுற இந்த பார்டர் இருக்க பக்கம் வந்து நமக்கு கைக்கு தேவைப்படும். கைக்கு தான் நம்ம வந்து அதை வைக்கணுன்றதுக்காக நம்ம கிளாத்தை வந்து எப்படி போட போகிறோம்னா நான் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பார்டர் இருக்க பக்கத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டு நான் காட்டுற மாதிரி வச்சு பாருங்கள். பேக் சைடு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அடுத்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட்டு பார்ட்டு அதையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் அதையும் கீழே வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ கைக்கு தேவையான அந்த பார்டர் பகுதியும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரிலாம் நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல.
எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கிற ப்ளவுஸு வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் வந்த உடனே ஐயோ நம்மளுக்கு தைக்கவே தெரில, நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் யாரையுமே டவுன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன் அவங்களால தைக்கும்போது நம்மளால தைக்க முடியாதான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டாவே போதுங்க. எல்லாரும் எதை வேணால் யார் வேணால் சாதிக்கலாங்க. அவ்வளோதான், ஸ்லீவ்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க ப்ளவுஸு. இனிமேல் என்ன ஸ்டிச்சிங் தான். ப்ளவுஸோடைய கட்டிங் வந்து இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.